கிருஷ்ண பக்தன் ஆதித் மற்றும் அவரது ஆத்மா. தென் தமிழகத்தில் அமைந்திருந்த ஒரு அழகிய கிராமம் திரிவேணி. இந்த கிராமத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு நபர் ஆதித். அவர் நேர்மையுடன் வாழ்ந்த ஒரு அன்பான குடும்ப தலைவராக இருந்தார். அவரது மனைவி சுரேகா மற்றும் மகன் கிரணும் அவருடைய வாழ்க்கையின் ஒளி. மேலும் ஆதித் மிக தீவிரமான கிருஷ்ண பக்தர். அவர் தினமும் பகவான் கிருஷ்ணருக்கு துளசி அர்ச்சனை செய்து விஸ்வரூபம் ஸ்லோகங்களை ஜபிப்பார். ஆனால் கிராமத்தில் அவருக்கு நிகராகவே ஒரு பொறாமை மிக்க மற்றும் கபடமான மனிதர் சூரியநாராயணன் வாழ்ந்தார். ஆதித்தின் உயர்ந்த மதிப்பு மற்றும் அவரது குடும்பத்தின் அமைதியைக் கண்டு சூரியநாராயணன் பொறாமை கொண்டு அவருக்கு எதிராக ஒரு தீய செயலுக்கு திட்டமிட்டார். சூரியநாராயணன் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை அணுகி ஆதித்தின் குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டார். சுரேகாவை நோயால் பாதிக்க சூரியநாராயணன் மோகினி அனுப்பினார். விரைவில் சுரேகா மரணம் அடைந்தார். கிரணும் மர்மமான முறையில் மரணம் அடைந்தார். ஆழ்ந்த துயரத்தில் இருந்த ஆதித்தை சூரியநாராயணன் நேரடியாக தாக்கவில்லை. மாறாக கருப்பு செய்வனை மந்திரத்தின் மூலம் அவர் உடல் சிதைந்து மரணம் அடைந்தார். ஆதித் மரணிக்கும் முன் அவர் தனது இறுதிச் சுவாசத்தில், கண்ணா, என் குடும்பத்துக்காக நீ நீதியை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கிருஷ்ணரின் திருப்பாதங்களை நினைத்து உயிரை விட்டார். ஆதித்தின் ஆவி உலகத்தை விட்டு முற்றிலும் விடுதலை அடைய முடியவில்லை. அவர் தீவிர கிருஷ்ண பக்தர் என்பதால் அவரது சுதந்திரம் கண்ணனின் வரத்துடன் முடிவடைய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் அவரை சந்தித்து கூறினார், நீயே உன் குடும்பத்தின் நியாயத்தை நிலைநாட்டும். நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். ஆதித் தனது ஆவியுடன் கிராமத்திற்கு திரும்பினார். ஆனால் அவர் அனைவருக்கும் தெரியாமல் அசரீர சக்தியாகவே செயல்பட்டார். ஆதித் தனது சக்தியால் சூரியநாராயணன் செய்த பாவங்களை வெளியே கொண்டு வந்தார். அவரது தந்திரவாத செயலில் பாதிக்கப்பட்ட பலரை கூர்ந்த நினைவுகளுடன் உண்மையை வெளிப்படுத்தச் செய்தார். மந்திரவாதி ஆதித்தின் ஆவியால் திடீரென தனது சக்திகளை இழந்து தன்னுடைய நலன் கேட்டு மரணமடைந்தான். கிருஷ்ணரின் சக்தியால் ஆதித் தனது பழிவாங்கும் செயல்களை ஆரம்பித்தார். சூரியநாராயணனின் வாழ்க்கை முழுவதும் நரகமாக மாறியது. அவருடைய செல்வமும் புகழும் முற்றிலும் அழிந்து அவர் தனிமையில் மரணம் அடைந்தார். ஆவியின் விடுதலை. ஆதித்தின் ஆவி தனது குடும்பத்தின் விஷயத்தில் நீதியை நிலைநாட்டிய பின் பகவான் கிருஷ்ணரின் முன்னிலையில் பணிந்து, கண்ணா, என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன். இப்போது என்னை உன் திருப்பாதத்தில் சேர்த்துக்கொள் என்றார். கிருஷ்ணர் அவரது அருளுடன் ஆதித்தின் ஆவியை மோட்சம் அடையச் செய்தார். கிராம மக்கள் ஆதித்தின் தீவிர பக்தி மற்றும் அவரது கிருஷ்ண பக்தியின் சிறப்பை பாடினர். கதையின் முடிவு. இந்த கதை தீய செயல்கள் எப்போதும் அழிவை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் சொல்லாது, நேர்மை மற்றும் பக்தியுடன் வாழ்வியல் எந்த சோதனையையும் எதிர்கொள்வதை போதிக்கிறது. கண்ணனை நினைத்தால் குற்றம் வெல்லும் என்பது உண்மையானதாக நிரூபிக்கிறது.